வெயிலாக இருக்குதுல, நான் வேணா கடைக்கு போட்டுமா? வேண்டாம் செல்வி, நீ வீட்டில் இரு, நான் போயிட்டு வரேன். என்ன குழம்பு கேட்டேன் அத்தை? நான் கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வரேன், அப்புறமா என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிப்போம். அப்போ அத்தை, நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் ஈரங்காயத்தையும் வெள்ளைக்கூடையும் உரிச்சிக்கட்டுமா? ஆ சரி செல்வி, ஒரு கை ஈரங்காயம் மட்டும் உரிச்சு வை. ஆ சரி செய்தேன். இந்த கலா வேற என்ன காலையில் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கா. அவள் வந்த அன்னைக்கு நான் கடைக்கு போயிருக்கேன்னு மட்டும் சொல்லிடுது. ஆ சரித்த சொல்லியிருந்தேன். அத்தை, கலா வந்தாச்சு. வா கலா, ஏன் நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்க? ஆமாம், அது ஒரு டப்பா ஃபோனு, அதை வேற தூக்கிட்டு திரியணுமாங்க. ஏம்மா, எனக்கு அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு புது ஃபோன் வாங்கிட்டாங்க. என்ன கலா நீ அண்ணனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துக்க? நீ வச்சிருந்த ஃபோனே நல்லா தானே இருந்து, அது காணதாங்க. அதை வாங்கி தந்தா கூட நீங்கள் வாங்கி தர விட மாட்டீங்க. ஏன் தான் இப்படி இருக்கல தெரியல. ஏம்மா, இப்போ கடைக்கு தானே கிளம்புதியா? நானும் உங்கள் கூட வாரேன். என்ன பர்க்கலா, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. தக்காளி பழம் தான் வாங்க போகிறேன். நீங்கள் என்னத்தை வேணாலும் வாங்குங்க, ஆனால் எனக்கு கண்டிப்பாக அல்வா வாங்கி தாங்க. ஏன்ட்டு உண்மையிலே இந்த 100 ரூபா மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஆமாக்கலா, கூடையில் வச்சுருக்கேன். அது போதும், அதை வச்சே அல்வா வாங்கிடலாம். சரிம்மா, வாங்க போவோம். செல்விக்கா, கவிதா, உள்ளதா இருக்கேன், வா. எனக்கா 2 தொல்லைகளும் வெளியில் கிளம்பி போன மாதிரி இருக்கு. இப்படிலாம் பேசாத கவிதா, அவிய காதில் விழுந்துட போகுது. அப்புறம் பிரச்சனை உனக்கு தான். அவையெல்லாம் அங்கே பெய்யாச்சிக்கா, அதுக்கு பிறகு தான் நான் உள்ளே வந்தேன். ஏதாவது தேவைன்னா திரும்ப வந்துட போடுறவ கவிதா. சரிக்கா, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஏக்கா, நீங்கள் ஃப்ரீ தானே? கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து கதை விடுவோமா? இல்லை கவிதா, எனக்கு ஈரங்காய் உரிக்க வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் ஒரு வேலையாங்க. 1 கிலோ ஈரங்காய் உரிக்கணுமா, இல்லை 2 கிலோ ஈரங்காய் உரிக்கணுமா? கொண்டாங்க, நான் உரிச்சு தரேன். 1 கிலோவும் உரிக்கண்டா, 2 கிலோவும் உரிக்கண்டா, ஒரு கையளவு உரிச்சா காணும். சரிக்கா, உள்ளே போய் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் இப்படிங்கிறதுக்குள்ளே நான் உரிச்சு முடிச்சிடுவேன். சரி, நான் எடுத்துகிட்டு வரேன். நீ எப்படி உரிக்காங்கதான் நானும் பார்க்கேன். அதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உள்ளேருந்து எடுத்துகிட்டு வாங்க. என்னக்கா, இவ்வளோ ஈரங்காய் உரிச்சா காணுமா? என்ன கவிதா இது, ஈரங்காயத்தை உரிக்கிறதுக்குள்ள கண்ணிலேருந்து இவ்வளோ தண்ணி கொட்டுது? தட்டை கொண்ட கவிதா, இதில் இருக்க தட்டம் கண்ணீர் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உள்ளே கொண்டு போய் வைக்கேன். வேண்டாக்கா, நான் இதை இந்த பக்கம் வைக்கேன். நான் உரிச்சா கூட இவ்வளோ கண்ணீர் வர்றதே கவிதா, உனக்கு ஏன் இவ்வளோ கண்ணீர் வருது? அதேக்கா கேட்குதியா? என் கண்ணில் நிறைய கெட்ட தண்ணி இருக்குமா இருக்கும், அதான் வெளி வருது. பெரிய MBBS டாக்டர் மாதிரி பேசுகிறேன். உங்கள் அத்தை தான் என்ன வரலக்கா, எனக்கு ஒரு காமெடி சொல்லுங்களா? காமெடியே கேட்க கவிதா, திடுதுப்புன்னு கேட்டேன், எனக்கு நினைவில் வராதே. யோசிச்சு சொல்லுங்களாக்கா. ஆ கவிதா, டாக்டர் வச்சு ஒரு காமெடி சொல்லட்டா? ஆ சொல்லுங்கக்கா. ஒரு ஆள் டாக்டரை பார்க்க போனானா. டாக்டர், எனக்கு வீட்டுக்கு போனோடனே தூக்கம் வந்துடுதுன்னு சொன்னானா. அதுக்கு அந்த டாக்டர், தூக்கம் வருது நல்லது தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாக்கா, அந்த டாக்டர் சொன்னதும் சரி தானே? சரிதான் கவிதா. ஆனால் அந்த ஆள் அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? என்னதுக்கா சொன்னார்? நான் திருடத்துக்கு போன வீட்டில் தூங்கினோம்னா அப்புறம் மாட்டிக்கிடுவேனே டாக்டர் அப்படின்னு சொன்னானா. அவன் திருட்டு பையனா? நான் அப்பவுமே நினச்சேன் அவன் திருட்டு பையனாக தான் இருக்கணும்னு. சரி கவிதா, காமெடி சொன்னது போதும், நீ கிளம்பு. எங்கள் அத்தை வர நேரம் வேற ஆயாச்சு. நீ கிளம்பு கவிதா, அப்புறமா பார்க்கலாம். சரிக்கா, போயிட்டு வரேன். என்னடி கவிதா, மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன ஒரு காமெடி சொல்லுவேன்னு பார்த்தேன், நீங்கள் ஒரு காமெடி சொல்லிட்டு விட்டுட்டியலா. உனக்கு என்ன ஒரு காமெடி தானே வேணும், அதுவும் இதே போல் ஒரு டாக்டர் காமெடியே சொல்லுங்க. என்னக்கா, இன்னைக்கு ஒரே டாக்டர் காமெடியாகவே சொல்லுதியே? ஏதோ தோணுது சொல்லுங்க. சரிக்கா, சொல்லுங்க. ஒருத்தங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்களாம். அங்கே அந்த டாக்டர் நிறைய ஃபீஸ் வாங்கினாங்களாம். அப்போ அந்த ஆள் டாக்டர்கிட்ட கேட்டாவலாம், எதுக்கு நீங்கள் நிறைய ஃபீஸ் வாங்குறிய? அதுக்கு அந்த டாக்டர், குறைய ஃபீஸ் வாங்கின அன்னைக்கு போலி டாக்டர்னு சொல்லியிருக்காவ, நிறைய ரூபாய் வாங்கினாதான் நல்ல டாக்டர்னு சொல்லுக்காவன்னு சொன்னார். ஆமாக்கா, இது உண்மைதான். சரி கவிதா, இன்னைக்கு இந்த காமெடி போதும், கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். சரிக்கா, கிளம்புதேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள்.